இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிற எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஒன்றும் சவுண்டே இல்லையே. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து ஒரு விஷ் பண்ணுங்களேன். ப்ரைஸ் எல்லாம் அப்படி ஒரு விஷ் பண்ணுங்களேன். அப்படி வச்சோமா அப்படியே ஆமே அப்போ தான் முகம் அப்படியே செருப்பு வருது. அப்படின்னு இல்லாமல் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி ஒரு பிரசங்கத்துக்கு போவோம். இன்றைக்கி பிரசங்கத்தினுடைய டாபிக் என்னன்னாக்கா, நீ விரும்புகிறதை கேள். எல்லாம் படிக்கலாமாங்க? விரும்புகிறதை சத்தம் மைக் வைங்கப்பா. ஒரு வாரமாக சொல்லுவாப்பா. அங்கே ஸ்டாண்டாக லிக்குக்கப்பா. ஸ்தோத்ரா. ரோஷன் ஏல்பேக்கப்பா இந்த வாரண்ணா. ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. பிரைஸ் எல்லாம். கனால போடுது. கனால இஷ்டப்படுவதுன்னு கேளு. வாசிக்கலாம். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுதான் இன்னைக்கு நம்ம அதில் முக்கியமான பிரசங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமும் பூர்வகால புக் ஆஃப் 2 Chronicles 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்றார். எவ்வளவு அழகா இருக்குது பார்த்தீங்களா வார்த்தை. தேவன் ராத்திரியில் அதான் நைட்டில் ஜெபிக்கிட்டு தூங்கணும். டிவி பார்த்துட்டு தூங்கக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும். நிறைய பேர் டிவி விட்டுட்டாங்க, மொபைல் பிடிச்சிட்டாங்க. மொபைல் பார்த்துட்டு கண்ணு நோவு வந்து தூக்கம் வர வரைக்கும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு மொபைல் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. அப்போ எப்படி கர்த்தர் பேசுவார்? ராத்திரியில் ஜெபிக்க நம்ம இது பண்ணோம். ஜெபம் ரொம்ப முக்கியம். வசனம் வாசிக்கலாமா? அன்று ராத்திரியிலே தரிசனம் மாறாருங்க சாலமோனுக்கு. அந்த இமேஜ் பாருங்க, அங்க மேல போட்டுக்க பாருங்க. சாலமோனுக்கு தரிசனம் ஆகிறாரு. ஆண்டவர் நமக்கு தரிசனம் ஆகணுங்க. அவர் கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். கை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? நீ விரும்புகிறதை எல்லாம் இருக்குதுங்க சாலமோன்கிட்ட. தாவீது எல்லாம் வச்சுட்டு போனாரு. ஆனா நீ விரும்புகிறதை கேள். சொத்து ஆஸ்தி இருந்துச்சு, நானும் குறைவா இருந்துச்சு. நீ விரும்புகிறதை கேள். 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் ராத்திரி தரிசனம் அங்கேயும் 7:12 2 நாளாகும் கர்த்தர் இரவிலே பார்த்தீங்களா, தேவாலயத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணி பலிகள்லாம் செலுத்திட்டு அன்று ராத்திரியில் போய் சாலமோனை தூங்கும் பொழுது வாசிங்க, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, அதான் நைட்டில் ஜெபம் பண்ணுன்றது. தூங்கும் போது பதில் வந்துச்சுங்களா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை. உடம்பு டயர்டாக இருக்குது, கரண்ட் போயிடுச்சு. இப்போ எல்லாம் வெயில் காலம். 108 இங்கே 100 டிகிரி வேலூர்லப்பா 110 டிகிரி வேலூரில் 111 12 போயிருக்குது சில மாவட்டங்கள்லாம். வரலாறு காணாத வெயில் அடிச்சிருக்குது. ஜபிக்கிறது எல்லாம் இப்போ குறைஞ்சிச்சு. அதான் ஆண்டு சொல்ற, விண்ணப்பத்தை கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். ராத்திரில தரிசனத்துல எல்லாம் பேய் கனவு வருது. மாடு வர்றது, பாம்பு வர்றது, ட்ரெயின் போறது, தண்ணியில போறது. ஏன்? ஜெபம் குறைவு. இந்த மாதிரி தரிசனங்கள் ஏன் வருது தெரியுமா? ஜெபம் குறைஞ்சு போச்சு. மாம்ச இச்சையை வச்சுனே தூங்குறது. எல்லா இச்சையான கிரிகளே வரும் பாருங்க. கர்த்தரை நினைச்சிட்டு படுத்தாக கர்த்தர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. என்ன உற்சாகமா! ஓரா பாலா அந்நிய பாஷைகளை பேச. ஆமென். கர்த்தரை நினைச்சிட்டு தூங்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென். இங்க சாலமோன்ட்ட வந்து கேட்கிறாரு, வாசிங்க 1:7.
நீ விரும்புகிறதை கேள், நீ விரும்புகிறதை கேள். எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுங்களா? எஸ்தர்கிட்ட ராஜா கேட்டான், உன் வேண்டுதல் என்ன? எஸ்தர் புத்தகத்தில் ராஜா கேட்டாரா, எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தின் பாதி மட்டும் உனக்கு வேண்டுமா? இயேசு கூட கேட்டாரு அநேகர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கூடனே பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் தாவீதின் குமாரனே கூப்பிடும் பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆண்டவர் கேட்கிற தெய்வம் எனப்பட்ட ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா, கேட்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. சாலமோன் கேட்கிறாரு, நீ விரும்புறதின் இடத்தில் கேள். விருப்பத்தை கேட்கிற கர்த்தர். நம்முடைய விருப்பத்தை பெண்ணு பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, பொண்ணு விருப்பத்தை கேளுங்கன்னு. அந்த பெண்ணு தலை ஆட்டணும், இல்லை அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லும். அந்த விருப்பங்குது பாருங்க, அப்போ தான் கட்டி வைப்பாங்க. சில பேர் அப்பா அம்மா பிடிச்சா போதும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரிங்க. இது வரைக்கும் எங்களை இவ்வளோ குறையில்லாமல் எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்க, இதுலேயும் குறையில்லாமல் வளர்ப்பாங்கன்னா சில பெண்களுக்கு, சில பெட்ட பிள்ளைங்களுக்கு விசுவாசம் இருக்கும். சில பெண்ணுக்கு ஒத்துக்காது, எனக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலம். அப்பா அம்மாவுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரிங்க அப்படின்னு. இந்த காலம் அப்படி கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குதா, வாழ்றது நீயா நானா? பசங்க கேட்குறாங்க, வாழ்றது நீயா நானா? அது கேள்வி வேற கேட்பாங்களாங்க. எனக்கு பிடிக்க வேணாவா, உனக்கு பிடிச்சா? பாருங்க, அது ஒரு பெண்ணு பிடிச்சதான் ஒரு வாழ்க்கை. நம்ம ஆண்டவர் நம்ம விருப்பத்தை கேட்கிறாரு, கட்டாயப்படுத்துகிறது இல்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்ம விருப்பத்தை கேட்கிறாரு. ஏசையா இந்த விருப்பன்ற வார்த்தையில் தான் பார்க்கும் பொழுது 55:11 ரொம்ப அவர் வார்த்தை இருக்கு பாருங்க. ஏசையா 55:11 அவர் வசனம் என்ன பண்ணுமா? விரும்புறதை செய்யுமா. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், வெறுமையா திரும்பாது. இப்ப இந்த வார்த்தை போது பாருங்க, அது வெறுமையா திரும்பாது. கை தட்டலாமா? அது விரும்புகிறதை செய்து. ஹல்லேலூயா. அந்த கோடு போடுங்க, அது விரும்புகிறதை செய்து. உங்க வேதாகமத்துல விரும்புகிறதை செய்து வாய்க்குமா? நான் என்ன சொல்றேனோ அது வாய்க்கும். டாக்டர்கிட்ட போனா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்காரு. அந்த வியாதி சொன்னால் அந்த இன்ஜெக்ஷன் போடாது, உள்ளே போயிட்டு பாருங்க அந்த மருந்து வேலை செய்யுது. டாக்டர் கண்டுபிடிச்ச மருந்து, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருந்து எடுத்து இன்ஜெக்ஷன் போடும்பொழுது அது மாற்றம் நம்ம சரீரத்தில் உண்டாக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எவ்வளோ மாற்றத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமா கருத்து பைபிளுக்காக, வேதத்துக்காக, பிரபு பாஸ்டருக்காக கை தட்டாதீங்க. ஆமென். வேதத்தின் மகத்துவத்துக்காக ஆண்டு சொல்றாரு, வாசிங்க. நான் அப்படியே நான் விரும்புகிறதை செய்து. அந்த விருப்பன்ற வார்த்தை வருது பாருங்க, செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது ஆண்டு சொல்றாரு, நீ விரும்புறது என்ன? யோவான்ல கூட கேட்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் 16:19 வாசிங்க. யோவான் 16:19 அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்தார். பாருங்க, சீசருடைய அந்த வார்த்தைங்க குழப்பங்களா, சில சத்தியங்களா அவங்களுக்கு குழம்பும் பொழுது இயேசு பார் சொல்றாரு, அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து பிரசங்கம் பண்றாரு. விருப்பத்தை இயேசு அறியறாருங்க. சீசருடைய விருப்பத்தை இயேசு பார்க்கிறாரு. சீசருடைய விருப்பம் என்ன என்று இயேசு அறிந்து கொள்கிறாரு. அறிந்துட்டு அதுக்கடுத்த மாதிரி பேசுறாரு. கண்ணை முன் அடிச்சு தண்ணி பேசல. நீங்க கூட உங்க மனைவிக்கு என்ன பிடிச்சிக்கிறது பார்த்து பேசுங்க, செய்யுங்க. உங்க கணவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது, இதுதான் நான் செய்வேன், சாப்பிடு. இல்லைங்க இது பிடிக்குங்க, அவர் விருப்பம் என்ன, இது பேசுனா அவர் விரும்புவாரா, அது பேசணும். இது பேசினா அவர் கோவப்படுவாரா, அது பேசக்கூடாது. ஏன் நீ சண்டை வருது? விரும்புகிறது செய்யறது இல்லை, விரும்புகிறது பேசுறது இல்லை, விரும்புகிற மாதிரி நடக்கிறது இல்லை, அதான் சண்டை வருது. நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஏதாவது சொல்லுங்களேன். விரும்புற மாதிரி செஞ்சுட்டா சண்டை வராது. இங்க ஏசு அப்படிதான் பண்றாரு பாருங்க. வாசனைங்க, அதை குறித்து தமிழத்தில் கேட்கும்படி அவர்கள் அறிஞ்சு அதை அப்புறம் செயல்படுறாரு. சும்மா நான் தேவன்,
நீ மனுஷன், நான் படிச்சேன், இப்படிலாம் செய்யும் கடுமைப்படுத்தல, கொடுமைப்படுத்தல, கடினப்படுத்தல. விருப்பத்தை அறிந்து என்ன பண்றாரு? அது படுத்தான் பேசுறாரு. அவங்களோட குழப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுற தெய்வம். கரங்களை தட்டி கத்தரை நம்ம மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு வருவோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமும். அன்று ராத்திரிலே சாலமோனுக்கு தரிசனமாகி விரும்புறதை. ஏன் இந்த வார்த்தை கேட்கணும்? சொல்லுங்க, இந்த வார்த்தை ஏன் கேட்கணும்? அங்க ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க, என்ன வார்த்தை? முதல் வார்த்தை 7ஆம் வசனம் வாசிங்க. அன்று. அப்புறம் அதுக்கு மேல என்ன நடந்துச்சு? அன்று. அப்புறம் அது கண்டினியூ பண்ணுது வசனம். வாழ்க்கை கண்டினியூ ஆகுது. ஆண்டவர் அந்த வார்த்தை கேட்கிறானா, சாலமோன் என்ன செஞ்சா? அப்படி சாலமோன் எது செய்யாம ஆண்டு கேட்டுருவாரா? சாலமோன் என்ன கேட்டா? அப்படி என்ன பண்ணா? அப்படி ஆண்டவருக்காக ஆண்டவர் தரிசனம் கொடுத்து பேசுறதுக்கு என்ன காரணம்? அந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் கேட்கிறாரு? நீ கேளு விரும்புறது ஏன் கேட்கிறாரு? சாலமோன் நிறைய காரியத்தை ஆண்டவருக்காக செஞ்சாரு. ராம சொல்லுவோமா? அது 2 காரியத்தை மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம் ஆசரிப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். ஆசரிப்பு கூடாரத்தை நாடி போல வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆசரிப்பு கூடாரத்தை நாடி போனா. ஏன் ஆண்டவர் விருப்பத்தை கேட்டார் தெரியுமா? அப்படி ஆலயத்தை தேடி போன. அப்படி சாலமோன் சபையெல்லாம் கூட்டு போன. அப்படி ஜனங்கள் எல்லாத்தையும் வாங்க போல ஆசரிப்படுறதுக்கு. நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டின உற்சாகமா? ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அது வசனம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 2 4ஆகவும் 1 இதுதான் பிரசங்கம். இதில் பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 4ஆகவும் 1 4. கூடாரம் போட்டு ஸ்தலத்திற்கு கீரியாத் யாதீமில் இருந்து கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே பண்ணின. பாருங்க, மோசின் ஆசரிப்பு கூடாரம் இங்க தெரிந்து பாருங்க. சாலமோன் நாட்டில் வரைக்கும் இருந்துச்சான் கூடாரம். அங்க இருந்தது. 5 வாசிங்க. பெசையேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடம் இருந்துச்சு. இதுதான் முக்கியமான வார்த்தை. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் வாசிக்கலாமா? சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனோம். மறுபடியும் வாசிக்கலாமா? சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்களாம். ஏன் ஆண்டவர் விருப்பத்தை கேட்டாரு? சும்மா வந்து கேட்கல. ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. சும்மா வந்து தரிசனம் கொடுக்கல. அந்த நாடி போனாங்க. எங்க இருக்குது கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம். அந்த பலிபீடம் எங்க இருக்கிறது? அது யார் உண்டு பண்ணினது? அது நாடி போனாங்க. 1 4ஆகவும் 13 வாசிக்கும் பொழுது சவுல் காலத்தை தேடலையா? வாசிங்க. 1 4ஆகவும் 13:3. நாம் நமது தேவனுடைய பெட்டியை தாவீது சொல்றா. அப்படி நம்முடைய பெட்டி எங்க இருக்குது? பெட்டி உடன்படிக்கை பெட்டி இல்லையே. 1 4ஆகவும் 13:3. பெட்டி இல்லையே, நம்மிடத்தில் கொண்டு வருவமாக. என்ன தம்பி சத்தமா? சவுலின் பாத்தீங்களா 40 வருஷம் சவுலின் நாட்களிலே பாத்தீங்களா? உன் நாட்களில் நீங்க ஆண்டவரை தேடணும். தாவீது தேடினதான் சாலமோன் தேடி வந்தா. அப்படி அப்பதான் கர்த்தர் பேசுறாருங்க. நீங்க ஆண்டவரை தேடுறதுக்கு சோம்பேறிப்படக்கூடாது. நீ ஆண்டவரை தேடுறதுக்கு நேரங்காலம் பார்க்க கூடாது. பைபிள் சொல்லுது, ஹிஸ்டரிக்கா சொல்லுது, சவுலின் நாட்களில் அதை தேடாமற் போனார்கள். ஆசாரிய கூடாரம் எங்க தெரியல, பலிபீடம் இல்லை, உடன்படிக்கை பெட்டி இல்லை. அதான் சவுல் ராஜ்யபரி வெற்றியா முடியல. பூர்ண வயசு சாகல. யுத்தத்தில் அடிக்கப்பட்டு யுத்தத்தில் மரணத்தில் செத்த. அப்படி சவுல் தேடல. 5 நம்பாக நாடி போனான்.
குறிச்சோல நாடி போனா, ஆனா கர்த்தர் நாடி போல. பைபிள் சொல்லுது, வாசிங்க. சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனோம். இந்த காலவெளியில் இந்த 5:30 மணிக்கு நீங்கெல்லாம் வந்திருக்கிறது உங்க மேல ஆண்டவர் வச்ச கிருபை. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறது காட்டுகிறது. இன்னும் உற்சாகமா உங்களுக்கு நீங்க கை தட்டிக்கங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆலயம் தான் கொஞ்சம் சின்னதா இருக்குது. ஆமென். ஆண்டவர் தேடுனுங்க. தேடுறது ஒரு நமக்கு ஒரு ஆசீர்வாதங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து பிரசங்கம் பண்ணதான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள். நீ தேடல காட்டினா யார் தேட போறா? சங்கீத 14 தாவீது சொல்றாரு, 4 வாசிங்க. சங்கீத 16:4. சங்கீத 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு பெருகும். அந்நிய தேவர்களை நாடி, மனுஷரால் செய்யப்பட்ட தெய்வங்கள், மனுஷரால் கண்டுபிடிக்கப்பட்ட தெய்வங்கள், மனுஷரால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் நாடி பின்பற்றுறது. ஒரு திருவிழா வந்தா போதும் போய் சேர்ந்துக்கிறது, சொந்தக்காரங்க கூப்பிட்டா போதும், கல்யாணம் வரும்போது விக்கிரங்கள் வந்துடுறது, பர்த்டே வந்தா விக்கிரங்களுக்கு வந்துடுறது, ஊருங்களுக்கு போனா சொந்தக்காரங்க போய் சேர்ந்துக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே இங்க கவனிங்க. காலேஜுக்கு போனால் பசங்களோட சேர்ந்து திருவிழா இதான் சொல்கிறது, டூர் போகும்போது போகிறது. வசனம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி நாடி. சார்மு நாட்டில் பாருங்க அந்நிய தேவர் இல்லை. அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தை தான் அப்படி செஞ்சா, அப்படி அவனோட கட்டளை மீறும் பொழுது, பல பெண்களை திருமணம் செய்யும் பொழுது தான் அப்போதான் ஆண்டு ராஜபாரத்தை அப்போ அங்கே தண்டிக்கிறாங்க. சாலமோன் விடல. ஆனால் முன்னாடி பார்க்கும் பொழுது வாசிங்க, அந்நிய தேவனை நாடி பின்பற்ற வேதனைகள் வாசிங்க, அவர்கள் செலுத்துகிற ரத்த பான பலி நான் செலுத்த மாட்டேன், அவன் நாமங்களை என் உதடியினால் உச்சரிக்க மாட்டேன். தாவீது எவ்வளவு பெரிய வைரகம் பார்த்தீங்களா? நாடுறதுல தாவீது நம்பர் 1ங்க. அதை சாலமோன் என்ன பண்ணா? நாடி போன. வாசிங்க வசனம் 5. 1 நாளாகமும் 2 நாளாகமும் 2 நாளாகமும் 1:7 வாசிக்க. 1:5 2 நாளாகவும் 1:5 வாசிக்கலாமா? ஊரின் புத்திரனாகிய இருந்தது சாலமோனும் சபையாரும் நாடி பார்த்த. கர்த்தர் பார்த்தாரு, நீ நாடி வருகிறேன், சவுல் நாட்களில் இல்ல, நீ தேடி வரியே. சபையாரெல்லாம் எல்லாரும் போறாங்க பாருங்க, அங்க ஆலயத்துக்கிட்ட. அங்க போய் நின்று ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆமே. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா. 2வது என்ன செஞ்சா அப்படி சாலமோன்? இதை இந்த புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 2வது வசனம் பார்க்குறோம், பாயிண்ட் பார்க்குறோம். பலிபீடத்தின் மேல் என்ன பண்ணா? பலியிட்டான். கடல் என்ன பழக்க? பலி செலுத்த பலியிட்டா. அப்படி அது பார்த்துட்டு சரிப்பா போயில்ல. எத்தனை வசனம் வாசிங்க? 6வது வசனம். 2 நாள் எல்லாம் அதுதான் வசனம் மாத்துறதுங்க, எல்லாம் வச்சு குளிச்சு வச்சுக்க. 2 நாளாகமும் 1:6 வாங்க. அங்கே சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல். பாத்தீங்களா? கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அடுத்து என்ன செஞ்சா அப்படி? அவரு ஆண்டவர் விருப்பத்தை ஏன் கேட்டார் தெரியுமா? ஏன் தரிசனம் கொடுத்தார் தெரியுமா? 1000 பலிகள். என்ன பலிகள்? 1000 பலிகளை செலுத்துகிறார். எங்க? வெண்கல பலிபீடத்துல. மோசே உண்டு பண்ணின பெசலேல் உண்டு பண்ண பலிபீடத்தின் மேலே அது தேடி கண்டுபிடிச்சு வச்சு 1000 பலிகளை செலுத்துறா. அப்படி அது பலியிடுறா. அப்படி மோசேக்கு ஆண்டு சொல்றாரு 27 யாத்திராகம் புக் ஆஃப் எக்ஸோடஸ் யாத்திராகம் 27:1 வாசிக்கிறோம். விமோச்சன காண்டா
27:1 அது பலிபீடம் ஆண்டு பண்ண சொல்றாரு பாருங்க. 27:1 வாசிங்க. 5 முழ நீளமும் 5 முழம் அகலமும் பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக. 3 முழ உயரமா இருப்பதாக. இதுதான் அங்க இருந்துச்சு, மோசேயின் கூடாரத்தில் இருந்துச்சு. அதை தேடி போனாங்க, அது நாடி போனாங்க. பலிபீடம் இருக்கிறது, அங்கதான் 1000 பலிகளை செலுத்துற. அப்படி அதை வாசிங்க. 2:4-7-5 வாசிங்க. 2:4-7-5 அங்க ஆலயத்துக்கு பிரகாரம் வாசிக்கிறப்ப திரும்ப 2வது முறை கூட வாசிக்கிறாரு பண்றாரு. 2:4-7-5 வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் 22,000. இங்கிலீஷ் என்ன போடுது பாது? எவ்வளோம்மா கவுண்ட் இங்கிலீஷ்ல? 2000. அங்க 1000. 2வது முறை பார்க்க பைபிள் போட்டுக்குது. எத்தனைமா? 20,000 மாடுகளையும். ஐயோ என்னங்க இது? லட்சங்க. ஹலோ, எவ்வளோ? 1,10,000. 1,10,000. நம்ம இங்கிலீஷ்ல அப்படியாம்மா? என்ன கணால வைக்கிறது? என்ன ஆக்கிது அம்மா கணால? 70,000வா? 20,000வா? 1,20,000. 120,000 ஆடுகள். மொத்தம் எவ்வளோ? 1,30,000. 40,000 எவ்வளோ? 1,40,000. மொத்தம் சாலமோன் 20,000 மாடுகளையும் 1,40,000 பலிகள். ஸ்தோத்திரம் பண்ண நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். வாசிங்க. பலியிட்டான் இவ்விதமாக ராஜாவும் சகல ஜனங்களும் பண்ணினார்கள். எவ்வளவு தியாகம் பார்த்தீங்களாங்க? அங்க பார்த்தா 1 நாளாகவும் 2 நாளாகவும் 1:6 வாசிக்கும் பொழுது அங்க சாலமோன் என்ன பண்ணா? ஆசை கூடத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 பலிகள். இங்க 1,40,000 பலிகள். அது பலி செலுத்துற. அப்படி இதெல்லாம் சாதாரண வேலை இல்லைங்க. எவ்வளவு நேரம் ஆகிங்க தெரியுமா? கசப்பாட்ட போய் கேளுங்க. இன்னைக்கு மற்ற சண்டை தானே. ஒரு கிளினிக், ஒரு கோழி கிளீன் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுதா இல்லைங்களா? அப்போ எவ்வளோ நேரம் இருந்திருப்பா. அப்படி இப்பெல்லாம் நீங்கள் முடிஞ்சா 7 மணி ஆயிடுச்சா? பாஸ்ட் முடிக்க மாட்டாரா? 7 மணி ஆயிடுச்சா? ரொம்ப அவசரம். இதெல்லாம் ஒரு ஆடு ஒரு மனுஷன் பலி செலுத்தும் போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுமா. அதான் ஆராதனை வச்சுக்கிறோம். நம்ம 1 மணி நேரத்தில் ஓடிடணும். இதெல்லாம் 1,40,000 பலிகள், 1000 பலிகள் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் தெரியுமா? கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறது ஒரு ஆசீர்வாதங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சாலமோன் அங்கே பலி செலுத்துற. அப்படி வசனம் சொல்லுங்க. நம்ம என்ன பலி செலுத்துறோமா? வாசிங்க. நம்மளுக்கு நேரம் இருக்குது. சங்கீதம் 50:20-23 வாசிக்கலாம். சங்கீதம் 50:23. சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துகிறார். நீ ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திரம் பலி செலுத்துங்க. பழைய காலத்துலலாம் சொல்லியிருந்தாங்க. சோத்திரம் சொல்லுவாங்க. இந்த பிளஸிங் டிவியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எல்லாரும் புக் வச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்பெல்லாம் விட்டுட்டாங்கலாம். எல்லாரும் ஒரு புக் இருக்கும் பாருங்க. டெய்லி அது சொல்லுவாங்க. 1000 ஸ்தோத்திர பலி செலுத்துவாங்க. நிறைய ஆணுடைய பேருங்க, வார்த்தைங்க, நாமங்கள் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் விட்டுட்டாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அண்டவர் வேலைக்கு ஆத்திரம் ஆயிடுச்சு. ரொம்ப அவசரம் ஆயிடுச்சு. வேலை டைம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம் சொல்றது குறைஞ்சி போச்சு, வேலை செய்யறது அதிகமாக போச்சு. வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை. அப்ப சாலமோன் தேவனை மகிமைப்படுத்தின அர்த்தம் கர்த்தர் பேசுறாரு. பலி செலுத்துங்க. ஸ்தோத்திர பலி உன் வாயில் இருக்குது. இலவசமான பலி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இலவசமான பலி. கைப்பிடி சொல்லுங்க. இலவசமான பலி. அங்கே ஆடுகள் மாடுகள் வாங்கி பலி செலுத்த உன் ஆண்டவர் லேசாக மாற்றிட்டாரு. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? வாய் மூடிட்டோம். இந்த மாதிரிலாம் பழைய பாட்டு கஷ்டம் கொடுத்தா நம்ம பண்ணியிருப்போம். வாயில் ஸ்தோத்திரத்தை வச்சுருந்தாலே நம்மளாம் வாய் மூடிட்டோம். ஸ்தோத்திரம் பண்ணாக்கா
பாட்டு பாடுறதோட கஷ்டம். பரமேசுகாரை தவிர இல்லைப்பா, கூட சேர்ந்து கம்பீரமாக பாடலாம், அவர் உற்சாகப்படுத்தானு இல்லை. அவர் அடுத்த லைனுக்கு ஒரு கேப் விட்டா அப்படியே கம்முன்னு இருக்கிறீங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம், அப்படியே கம்பீரமாக நிற்கலாம். ஏன்னாப்பா பரமேசர் அப்படி இல்லையே இல்லையே, அவர் பாடட்டும். அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. சம்மந்தம் தரீங்களா அவருக்கு? சொல்லுங்க. பாடுறது நம்மளுடைய ஆண்டவர் மேல இருக்கிற ஆசைங்க. கைத்தட்டி கத்தரை மையப்படுத்துங்க. அவர் மேல இருக்கிற ஆசை. ஆசை இல்லை, வாய் மூடிக்கிறோம். பலி இல்லை வாயில, ஸ்தோத்திர பலி இல்லை, பாட்டு பலி இல்லை. இது இது டிவியில பாட்டா போட்டா கூட பாட்டு பாடுறது இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளை கடைசியாக பவுல் சொல்றாரு, வாசிக்கலாம். பலினா போய் பிரசங்க வாசிக்கலாம். 12 ரோமர் 12:1 வாசிக்கலாம். 12 ரோமர் 12:1 வாசிக்கலாமா? ரோமர் 12:1, ரோமர் 12:1. அப்படி இப்படி அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை இந்த காலத்தில் நம்ம செலுத்த வேண்டிய பலி என்ன? அவர் 1000 பலி செலுத்தினாரு, 1,40,000 பலியில செலுத்தினாரு. தேவன் விருப்பத்தை கேட்டாரு. நாம் இன்று என்ன பலிகளை செலுத்த வேண்டும்? நம்முடைய சரீரங்கள் என்னவா? கை தட்டலாமா? பரிசுத்தம். எல்லாம் உற்சாகமா? இன்னும் ஏன் அந்த வார்த்தை அவ்வளவு முக்கியம்? பரிசுத்தத்தை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் நம்ம விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் எங்க தேடி கொண்டிருக்கிறோம்? நம்ம சொல்றோம் அவங்க எல்லாம் பரிசுத்தமா வாழ்றாங்க. அப்பா ஏன் நம்மளால முடியாதா? பரிசுத்தமும் தேவனுக்கு அதுதான் பிரியம். பார்த்தீங்கன்னா விருப்பமான சாலமோனுக்கு ஆண்டு கேட்கிற உனக்கு விருப்பம் என்ன? நம்ம ஆண்டு விருப்புற மாதிரி நம்ம நடக்கணுங்க. நம்ம அர்ப்பணிக்கணும். ஏன் சரீரம் எழுந்து இஷ்டத்துக்கும் போவேன் வருவேன், திரும்ப அன்னைக்கு மன்னிப்பு கேட்குவேன், திரும்ப போவேன், திரும்ப வருவேன், அடுத்த திருவந்துக்கு வருவேன், மன்னிப்பு கேட்பேன். எத்தனை திருவந்துக்கு மன்னிப்பு கேட்பீங்க? அந்த திருவந்து அடுத்த திருவந்துக்குள்ளே வருகை வந்துருச்சு, போகுமா? அடுத்த திருவந்துக்குள்ளே வருகை வந்துருச்சுங்க சென்டர்ல. அதான் ஆயத்தமாருன்னு சொல்றது. அதான் பைபிள் சொல்லுது, விருப்பமும் பிரியமும் ஜீவ பலி. என்ன பலியாங்க? சரீரத்தை ஜீவ பலியா கொடுத்துரு. இச்சைக்கு கொடுத்துறாத பலிய, சினிமா கொடுத்துறாத உன் பலிய, உன் சரீரத்தை அசுத்தங்கள் கொடுத்துறாத, சாராயத்துக்கு கொடுத்துறாத, வெத்தலை பாக்கு போதைகளுக்கு இந்த பான் பராக்கெல்லாம் கொடுத்துறாதீங்க. உன் சரீரத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமா கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தமா கொடுத்து பாருங்க. ஆண்டவர் ராத்திரில வருவார் உங்ககிட்ட வந்து கேட்பாரு, நீ விரும்புகிறதை என்ன என்ற கேள். வாசிக்கலாமா? 2:1 வாசிங்க. நீ அன்று ராத்திரிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை ஏன் கேட்டாருங்க? அந்த பரிசுத்தம், அந்த பலி, அந்த விருப்பம். ரோமர்ல சொல்லப்படுது பரிசுத்தம், விருப்பம், தேவனுடைய விருப்பத்தை செய்கிறது, அது பலியா அர்ப்பணிக்கிறது, அது ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் பார்த்தார், நீ விரும்புகிறது என்ன என்னிடத்துல கேள். வாசிங்க 8ஆம் வசனம். அப்பொழுது தேவனை நோக்கி கிருபை செய்து கைதல்லாமா ராஜா வாக்கினீர். கைத்தட்டி இன்னும் உற்சாகமா பத்தாது. ஆமே, என்ன ராஜா வாக்கினீர். எங்க அப்பா ஸ்தானத்துல எங்க அப்பாக்கு எவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்க? 14 பிள்ளைகள் மேல இருந்தாங்க. ஆனா என்ன நீ என்ன மாணிக்கிறீர்? ராஜாவாக தெரிந்து கொண்டீர். ராஜாவாக என்ன நீ? எவ்வளவோ பேர் இருந்தாங்க, சீனியருங்க, அண்ணனுங்க இருந்தாங்க. ஆனா என்ன நீ என்னவா? ஏன் ராஜாவா தெரிந்து கொண்டாரு? நீ பலி செலுத்துவ, அவங்க செலுத்த மாட்டாங்க பலி. நீ ஆசைப்படுறதுக்கு வருவ, அவங்க வர மாட்டாங்க. ஏன் ஆண்டு நட்சத்திரம் தெரியுமா? நீ சபைக்கு வர வந்தா உன்னை ஆண்டு ரட்சித்தாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவன் நம்ம விருப்பத்தை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் என்ன செஞ்சா? அப்படி நிறைய காரியம் செஞ்சா. அப்படி 2 தான் நம்ம சொல்றது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஆசை புடத்தை நாடி போனா. அப்படி 2வது என்ன பண்ணாடி? பலிபீடத்தின் மேல் என்ன பண்ணா? பலியிட்டா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஒரு வசனத்தை சங்கீதம் 37:28 கன்க்ளூஷன் வசனம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 37:28 வசனிக்கும். சங்கீதம் 37:28. நியாயத்தை விரும்புகிறான். விருப்பத்தை கேட்கிற ஆண்டவர் சொல்றார். வாசிச்சுட்டு, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். பரிசுத்தவான்களை, பரிசுத்தமா நீ வாழ்ந்தா. சாலமோனை கைவிடலையே.
உலகத்துக்கே சிறந்த ராஜாவாக மாற்றி காமிச்சாரு. சோபா நாட்டு ஸ்திரீ வந்தாங்களே, எல்லாரும் வந்து சாலமோன்ட்ட காணி செலுத்திட்டு போனாங்களே, யுத்தம் பண்ணவே இல்லையே. தாவீது யுத்தம் பண்ணாங்க, சவுல் யுத்தம் பண்ண, சாலமோன் யுத்தம் பண்ண முடியலையே. சாலமோன் ராஜ்யம் சமாதானம் இருந்துச்சு. கைவிடாதுக்கிறவர் தேவன், கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பசுத்தங்களை கைவிடுவதும் இல்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கர் சந்நிதியோ அறுப்புண்டு போகும். தேவன் விரும்புகிறதை செய்கிற கர்த்தர், விருப்பத்தை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் பொழுது உங்க விருப்பம் எல்லாம் நிறைவேறும். அப்படியே எல்லாரும் அப்படி எழுந்து